வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்தியா அவுட்லைன் மேப் விலாகில் இன்றைக்கி 203வது நாளுங்க. என்னென்னா, இப்போது ரொம்ப நாள் கழித்து இந்த சிம்லாலாம் முடிச்சுட்டு டெல்லி வழியாக போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நியர்பை இன்னொரு டெல்லி போகிறதுக்கு இன்னொரு 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, விட்டு கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் என்ன பண்ணிட்டேன், இது வீலை வந்து கீழே வச்சுட்டு அது மேலே வைக்க முடியலை அப்படின்னு சொல்லி, வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கீழே வச்சுட்டு அவரை கொஞ்சம் மெல்ல போங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, வேகமாக போகணுன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டார். இந்த ட்ராலி பேக்கில் 2 வீலும் வந்து இந்த 2 வீலும் வந்து கலண்டு, ஒரு வீலை வந்து தனியாக பிஞ்சு, ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த வீலை காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இதாகிடுச்சு, தேஞ்சிருச்சு ரோட்டில். இந்த வீலை வந்து எப்படி மாட்டுறதுன்னு தெரில. நானும் யோசிச்சு பார்த்தேன், பக்கத்தில் கடையில் எல்லாம் கேட்டு பார்த்தேன், மாற்ற முடியாதுன்ட்டாங்க. ஒரேடியாக மாற்ற முடியாது ப்ரோ, நீங்கள் இது புது வீலெலாம் மாற்ற முடியாது, வாங்கினா புது பேக்கை தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மாற்ற முடியும்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்னன்னே தெரில. லைவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், செல்ஃபி ஸ்டிக்கு வந்து அப்படியே டேரெக்டாக விழுந்து அதில் ஒரு சின்ன உடஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா, ட்ரோலி பேக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சேம் தேசிய கொடியும் மேலே வந்து ஒரு மாதிரி பிஞ்சிருச்சு. இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் சரியாக போகலைன்னு நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது கடை இருந்தால் பார்க்கணும். பட் டெல்லி போகிறதுக்கு 40 கிலோமீட்டர் இருக்குது. டெல்லியில் தான் அந்த சேஞ்ச் பண்ணுற கடை இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே தான் போகணும். அங்கே தான் போயிட்டு சேஞ்ச் பண்ணணும்.